சரி, புதுசாக நீங்கள் சேர்ந்துட்டீங்க. உங்களுக்கு மரியாயின் சனியில் அது ஜபமாலை வேண்டுவாங்க. அப்புறம் உட்காந்து பேசுவாங்க, சேவை அறிக்கைலாம் விவாதிப்பாங்க. அப்புறம் கை நூலில் இருந்தெல்லாம் விவாதித்து ஒருத்தர் கருத்து பரிமாற்றம்லாம் நடக்கும், கூட்டம்லாம் முடியும். ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் நடக்கும் மரியாயின் சனி, அவ்வளோதான். சரி, நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கூட்டத்துக்கு போயிட்டீங்க. நீங்கள் கூட்டத்துக்கு போனது தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புதுமை. ஏன்னா எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. மரியாயின் சனியில் போய் நீங்கள் சேர்றதுங்கிறது சாதாரணமான விஷயமே அல்ல. இது நீங்களாக போய், அல்லது பங்குசாமியார் சொல்லி, அல்லது உங்கள் நண்பர்கள் சொல்லி, அல்லது இந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் போய் சேர்ந்ததோ இல்லவே இல்லை. மரியாயின் சனி கைநூலில் பார்த்தீங்கன்னா மிக அழகாக முதல் சாப்டர்லேயே போட்டிருக்கும். நீங்கள் அவளை தெரிந்து கொள்ளவில்லை, அவளே தான் உங்களை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு இருக்கும். நாம் மரியாயின் சனியை நாம் போய் விரும்பி தேர்ந்தெடுத்து போகலை. மாதாவுடைய சித்தத்தில் நீங்கள் இருப்பதால் அவங்க தான் உங்களை கொண்டு வந்து மரியாயின் சனியில் நிறுத்தியிருக்காங்க. இது முதல் சாப்டர்லேயே இருக்குது.